எனக்கு இந்த கார்பரேட்டர் பிரச்சனை என்ன விட்டு ஓடியும் தெரியாது, இந்த கார்பரேட்டர் விட்டு என்ன போக மாட்டுது, ஏகப்பட்ட கார்பரேட்டர் பிரச்சனை வருது. இது வந்து ஒரு ஹோண்டா ஷைன்து கார்பரேட்டர் வந்து நான் ஆல்ரெடி நிறைய கார்பரேட்டர் காமிச்சேன். இப்போ ரீசன்ஸில் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு விஷயம், அது எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அது உங்களுக்கும் சொல்லி தரணும்னு ஒரு விஷயம் இருந்தது. இப்போது இந்த டயமை நம்ம புதுசு வாங்குகிறோம்ல, புதுசு வாங்கும் போது இந்த ஹோல்ஸை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிவிடுங்க. சைடு ஹோல்ஸு தெரியுதுங்களா, இந்த ஹோல்ஸை கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக ஆகிக்கிட்டு இந்த ஃபிங்கர் இருக்குது பாருங்கள், இந்த ஃபிங்கரில் வந்து கரெக்டாக 1 2 3 இது வரைக்கும் இப்போ பாருங்கள், இந்த எண்ட் வரைக்கும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு போட்டு பாருங்கள். இதோட மேஜிக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதோட மேஜிக் வந்து சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக நான் ஒரு வண்டிக்கு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. அது ஏன் எதனால் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடைக்கிறது சரியான பிக்கப்னஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட மேஜிக் உங்களுக்கே தெரியும். எப்பா இந்த கார்பரேட்டர் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தே எனக்கு இருக்குது. என்றைக்கு இந்த கார்பரேட்டர் பெரிய பஞ்சாயத்துலேருந்து நான் வெளியே வருவேன்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். எல்லாருக்கும் பாய்.